ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சண்டே ஸ்பெஷலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான நான்வெஜ் மீல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லா ரெசிபியுமே நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு அளவுகள் எல்லாம் சொல்லி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து செஞ்சுருக்கோம். வாங்க இப்போ ஒரு சிம்பிளான நான்வெஜ் மீல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பழத்தையும் சேர்த்துட்டு கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த இஞ்சி பூண்டு விழுது தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட மட்டன் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு மட்டனை வந்து எடுத்து தண்ணியில் நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மட்டனை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மட்டனை 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா. மட்டன் மசாலா சேர்க்கறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூளை வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, கூடவே தயிர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து பண்ணும்போது கறி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்து வரும், சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தக்காளி நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டு தயிர் வந்து கூட சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. மசாலெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசில் வெயிட்டும் குறைஞ்சி வந்துருச்சு. மட்டன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்பை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு குழம்பு ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு தேங்காவை நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு, தண்ணியில் 2 முழு முந்திரியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முந்திரியை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக இது போல் தேங்காவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்சிருக்கிற இந்த தேங்காய் விழுதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். நமக்கு வெறும் அந்த பால் மட்டும் கிடைச்சா போதும். முந்திரி எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சதுனால வடிகட்டியே சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வடிகரண்டியில் போட்டு வடிகட்டி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக இது கூட கொத்தமல்லியை கொஞ்சம் பொடியை நறுக்கி சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும். மட்டன் குழம்பு ரெடி. சாதத்துக்கு இது போல் கொஞ்சம் தண்ணியாக மட்டன் குழம்பு செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட. சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 300 கிராம் அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 லெக் பீஸ், அதுக்கப்புறம் மீதி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க. முதல்ல சிக்கனில் வந்து மசாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் மசாலா ஊறிச்சுன்னா பீஸ் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். கறியோடைய கவுச்சி வாடை வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக, கொஞ்சம் கூட புளிப்பே இல்லாத மாதிரி தயிர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா மசால் ஊற வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். பிரியாணி நல்லா மணமாக சூப்பராக இருக்கும் நெய் சேர்க்கும் பொழுது. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகாவை எடுத்து இந்த மாதிரி நீளமாக கீறி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கலர் மாறி வர வரைக்கும் வதக்கணும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக கொடுக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வெந்து இந்த மாதிரி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் மசாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை வந்து இப்போ இது கூட சேர்த்துட்டு பிரியாணி மசால் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண மசாலா இல்லை கடையில் வாங்கின மசாலா எதுவாக இருந்தாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சமாக தான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன்.
பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். சிக்கனில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு சிக்கனோட நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்துக்கு சிக்கனை வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பிரியாணி. இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கும்பொழுது கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியை அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற அரிசியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவு. இப்போ இந்த அரிசியை தண்ணி இல்லாமல் குக்கரில் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த குக்கரில் 3 விசில் விட்டால் தான் சாதம் வந்து நல்லா வெந்து வரும். அதனால் 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வந்து விசில் வெயிட்டும் குறைஞ்சி வந்துருச்சு. பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக கமகமன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் பிரியாணிக்கு வெங்காயம் கட் பண்ணும்பொழுதே கொஞ்சமாக தயிர் பச்சடிக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த வெங்காயத்தை ஒரு கப்பில் சேர்த்துட்டு தயிர் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து தண்ணி ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நான் வந்து கலந்து கொடுத்துக்கிறேன். தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணியும் தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கபாப், சிக்கன் 65, சில்லி சிக்கன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போது சிக்கன் 65 செய்கிறதுக்கு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனில் உப்பு போட்டு கழுவி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு நான் சேர்த்துக்கிறேன். சிக்கன் 65 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் காரம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சிக்கனோட எல்லா மசாலும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இந்த சிக்கனை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு விட்டுருங்க. நல்லா மசால் ஊறட்டும். அதுக்கப்புறம் சில்லி போடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் சில்லி சாப்பிட. 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு பீஸாக எண்ணெயில் எடுத்து போட்டு 1 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். குறைஞ்சது ஒரு 4லிருந்து 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணும்பொழுது நல்லா சிக்கன் வெந்து வந்துடும். இப்போ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும். அப்போ சிக்கன் 65 சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் மீதி இருக்கிற சிக்கனையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே இந்த மாதிரி ஒரு பேன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். பேன் ஓரளவுக்கு சூடேறினதுக்கப்புறமா நல்லா சூடேறினதுக்கப்புறமா 2லிருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம சேர்க்குற மசால் வந்து கருகக்கூடாது. அதனால் எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதும் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியும் விட்டுட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 முட்டையும் வேக வச்சு மேலே இருக்கிற ஓடு எடுத்துகிட்டு 2 இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை இந்த மாதிரி பேனில் வந்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வைக்கும்போது இந்த மாதிரி திருப்பி வைங்க, அப்போ தான் மசாலா நல்லா அப்சர்வ் ஆகும், நல்லா ஒட்டி பிடிக்கும். முட்டை வந்து சாப்பிட அப்போ நல்லாயிருக்கும். குறைஞ்சது 1 நிமிஷம் இல்லைனா ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா முட்டையை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் நல்லா மசாலாம் ஒட்டி பிடிக்கணும். அதனால் 1 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முட்டையை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக ஸ்பைஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி செய்யும் போது தக்காளியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா 90 ரூபா இருந்தது. அதனால் தக்காளியோட அளவை கம்மி பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ரசம் வந்து செய்கிறேன். 1 எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளியில் வந்து கல் தூசியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம்.
இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 7-8 பல் தோல் உரிக்காத பூண்டை அப்படியே சேர்த்துட்டு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். புளியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போது இது கூட ஒரு பெரிய தக்காளி பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி எடுத்துக்கலாம். புளியும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளியும் தக்காளியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் திப்பி மட்டும்தான் இருக்கும். அந்த தக்காளியோட தோல் அப்புறம் புளியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரைச்சது போய் மீதி இருக்கும் அந்த திப்பி மாதிரி. அதை மட்டும் நான் இப்படி கையிலே வடித்து எடுத்துடுறேன். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த தண்ணியிலே வந்து பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சிருக்கிற மிளகு சீரகம் பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கூடவே ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரசம் எந்த அளவுக்கு புளிப்பாக வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ ரசத்தை வந்து தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடேறினதும் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரசத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே 3-4 வரமிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தண்ணியை வந்து சேர்த்துடலாம். ஏற்கனவே புளிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்றது போல் தண்ணியை சேர்த்துட்டு உப்பு எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை மட்டும் பாத்திரத்தில் சேர்த்துட்டு குக் பண்ணிட்டா போதும், ரசம் வந்து ரெடி ஆகிடும். எப்போவுமே ரசத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணக்கூடாது. தீ ஃபுல்லாக வச்சுட்டு பண்ணும்போது சீக்கிரமாக கொதி வந்துடும். நம்ம ஒரு கொதி வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆனால் புளியோட பச்சை மணமெல்லாம் போயிருக்காது, ரசம் சாப்பிட நல்லா இருக்காது. எப்போவுமே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ரசத்தை வந்து குக் பண்ணுங்கள். பொறுமையாக குக் ஆகிட்டு கொதி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணோம்னா அந்த புளியோட பச்சை மணமெல்லாம் போயிடும், ரசம் வந்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போது ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கடைசியாக நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணும்பொழுது 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை தண்ணியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா கமன்னு ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற எல்லா ரெசிபியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலையில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெனு தான். நம்ம மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரெசிபி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் இலையில் சர்வ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க, அப்படி இல்லைனா நம்ம வீட்லேயே சண்டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருப்போம். அன்றைக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிம்பிளாக நம்ம அன்றைக்கும் சமைக்காமல் கொஞ்சம் 4-5 ரெசிபி இது போல் செஞ்சு வாழை இலையை வாங்கிட்டு வந்து அதில் பரிமாறி வைக்கும்போதும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போ இந்த மாதிரி செய்ய மாட்டோம், எப்போவாச்சும் இப்படி கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். இது போல் வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம என்னென்ன ரெசிபீஸ்லாம் நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி, வெங்காய பச்சடி, சிக்கன் 65, ரசம், முட்டை வறுவல், ஒயிட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஒயிட் ரைஸுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வந்து செஞ்சுருக்கோம். எல்லா அளவுகளும் சொல்லி தான் ஒவ்வொரு ரெசிபியும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டிலும் இது போல் ஒரு சிம்பிளான நான்வெஜ் மீல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.